students, this is Tirunala Max YouTube channel. 10th standard, 11th standard and 12th standard Tamil Nadu government exam அரசு தேர்வில் இருக்கிற ஆன்சர் ஷீட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் subscribe to Tirunala Max YouTube channel before going to this video. Let us go to the slide. 10th, 11th and 12th. I always say that முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வும் எழுத வேண்டும். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் யுவர் திங்க் தட் எவ்ரி எக்ஸாம் வில் பி த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். முயற்சியும் பயிற்சியும் தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் a வெற்றி, my dear children. Your journey towards your dream has just begun, because the people who are writing 10th, they are the first exam they are going to write, and the 11th and 12th people, that is the exam that will be decide your career. So please make note of that. Let us go to the video. So இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்ஸ் எப்படி ஃபஸ்ட் இதில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கொஷின் நம்பர் வைஸ் மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க, பேஜ் வைஸ் எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கிளியராக பாருங்கள். கொஷின் நம்பர் 1க்கு எவ்வளோ மார்க்ஸு, செகண்ட் கொஷனுக்கு எவ்வளோ மார்க்கு, தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி கொஷின் நம்பர்ஸ்க்கு போட்டு இங்கே டோட்டல் உங்களுக்கு போடுவாங்க. அகெயின் 16th கொஷின்லேருந்து டோட்டல், அண்ட் தென் 31stலேருந்து 45 வரைக்கும் இது கொஷின் வைஸு. இங்கே வந்து பக்கத்துக்கு, அதாவது நீங்கள் எழுதுகிற கேள்விகள் ஸ்கூலில் உங்களுக்கு திருத்துறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மை டியர் சில்ட்ரன், யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். நீங்கள் எழுதும் ஒரு கேள்விக்கும் மார்க்கு ஒரு நம்பருக்கும் இங்கே மார்க் போடுவாங்க. ஸோ டோட்டல் போடுவாங்க. அதே மாதிரி 16லேருந்து 30க்கான மார்க் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு டோட்டல், 31லேருந்து 15, ஸோ 46லேருந்து 60 இருக்கிற மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டல் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க. இது வந்து கொஷின் பேப்பர் கொஷின் வைஸ், கொஷின் நம்பர் வைஸ். பட் இங்கே வரும்போது பக்கம் வாரியாக, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு 10 கேள்வி எழுதுறீங்க, 8 கேள்வி எழுதுறீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் போட்டு பக்கம் வாரியாக. ஸோ இது ரெண்டுத்தையும் அவங்க டேலி பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் எக்ஸாமினர், செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் த சென்ட்ரல் எக்ஸாமினர், இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அதில் கையெழுத்து போடுவார்கள். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மார்க்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணி இங்கே டோட்டல் கிடைக்கும். ஸோ இது ஒரு டோட்டல், இது ஒரு டோட்டல், இங்கே ஒரு டோட்டல், மொத்தம் சேர்த்தா எவ்வளோன்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த இதுலேயும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து யார் வேல்யூ பண்ணுவாங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸாமினர், செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் சென்ட்ரல் எக்ஸாமினர். ஸோ இதில் நீங்கள் யூ ஹாவ் டு டிக் திஸ் ஒன் வெதர் யூ ஹாவ் காட் ஏ புக் ஆர் பி புக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிரிப்ட் நம்பர் அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை வந்து, சப்போஸ் நீங்கள் 99 எடுக்கிறீங்கன்னா 99ன்னு இங்கே உங்களுக்கு போடுவாங்க மார்க்ஸை. ஸோ இதோட டோட்டல் அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 99 வந்திருக்கும். ஸோ அந்த 99 மார்க் எடுத்து உங்களுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க எழுதுவாங்க. ஸோ ஸ்ப்ளிட் அப் ஆஃப் த மார்க்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த கொஷின் நம்பர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேஜ் நம்பர் வைஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட்ஸ் எழுதும் போது ஸ்கூலில் வந்து யூ மைட் ஹவ் ரிட்டன் டிஃப்ரெண்ட்லி, பட் இஸ் நாங்கள் பக்கத்துலேயே ஆன்சர்ஸ் மார்க்ஸ் போடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அங்கே பேஜ் வாரியாக எடுத்து இதில் அப்ஸ்ட்ராக்டாக போட்டு உங்களுக்கு ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இன்னொன்று என்ன விஷயம்னா, இதில் எப்படி மார்க் போடுவாங்கன்றது ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கேன், நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ தட் வில் பி ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது, மை டியர் சில்ட்ரன். ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ் என்டையர் ப்ராசஸ், தென் தட் வில் பி அ பெனிஃபிட் ஃபார் யூ. தட் இஸ், முகப்புச்சீட்டில் உரிய இடத்தில் கையொப்பமிட்டு வேண்டும். புட் யுவர் சிக்னேச்சர் இன் த டாப் ஷீட் இன் த அப்ரோப்ரியேட் பிளேஸ்ன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், விடைத்தாளில் ஒரு பக்கத்திற்கு 20 முதல் 25 வரிகள் வரை எழுத வேண்டும். ரைட் 20 to 25 lines in a page. தென் விடைத்தாளில் இருபுறத்திலும் எழுத வேண்டும். ஸோ ரைட் ஆன்சர்ஸ் இன் போத் சைட்ஸ் ஆஃப் த பேப்பர். தென் செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். ஆல் ரஃப் ஒர்க்ஸ் மஸ்ட் பி டன் ஆன் த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பேஜ். 5, சரியான வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். வினா எண் எழுதாத மற்றும் தவறான வினா எண்கள் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. ரைட் த கொஷின் நம்பர் வித்வுட் ஃபெயில், ஆன்சர்ஸ் வித்வுட் கொஷின்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ராங் கொஷின் நம்பர்ஸ் வில் நாட் பி வேல்யூடு. 6th ஒன், இரு விடைகளுக்கிடையே இடைவெளி விட்டு எழுத வேண்டும். லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் 2 ஆன்சர்ஸ். தென் 7th ஒன், வினாத்தாளின் வரிசை ஏ ஆர் பி மதிப்பெண்கள் புத்தகத்தில் குறிப்பிடல் வேண்டும். கொஷின் பேப்பர் புக்லெட் சீரீஸ் ஷுட் பி மென்ஷன்ட் இன் த மார்க்கிங் பேஜ். 8th கொஷின், விடைத்தாளில் நீலம் அல்லது கருப்புமை கொண்ட பேனாவால் விடைகளை தெளிவாக எழுத வேண்டும்.
Answers must be legibly written either in blue or blank ink pen. விடைத்தாளில் எழுதாத பக்கங்களில் குறிக்கோடு இட வேண்டும். Cross the unwritten pages. The next one is that is you should not do. That is இங்க பார்த்தது எல்லாமே நம்ம செய்யக்கூடியவை. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே செய்யக்கூடாதவை. என்னன்னா வினாத்தாளில் எந்தவித குறிப்பீடும் இடப்படக்கூடாது. ஸோ வினாத்தாளில் no marking in the question paper. விடைத்தாளை சேதப்படுத்தக்கூடாது. ஸோ do not damage the answer paper. தென் விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் எழுதக்கூடாது. தேர்வு எண்ணோ அல்லது பெயரோ எழுதக்கூடாது. Do not write name, register number in any page of the answer book. வண்ண கலர் கொண்ட பேனா பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ do not write with sketch color pencils while writing in your answer sheets. விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது. Do not write on the left margin அப்படின்னு சொல்றாங்க. விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. ஸோ do not tear, remove any page from the answer book. Next, seventh one is விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. Do not strike more than one or all correct answers written in the answer book. So with this I hope தேர்வு எழுதுபவர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. So before that, please subscribe to Tirunala Max YouTube channel and forward to your friends also about this channel, and let us see the next one of the answer sheets for the subjects which you are going to write. So idhula pathina the ruled sheets will be given for the Tamil and English paper, my dear children. So நீங்க தமிழ் தேர்வுக்கும் இங்கிலீஷ் தேர்வுக்கும் இந்த மாதிரியான உங்களுக்கு ஆன்சர் ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 20 to 25 லைன்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ரைட் மினிமம் 20லேருந்து 20 to 23 வரைக்கும் நீங்கள் எழுதுவது நல்லது. ஸோ ரூல்டு ஷீட்ஸ் ஒன்லி கிவன் ஃபார் Tamil and English paper. Those that you have to make note of that. And the next one is the unrolled sheets. The unrolled sheets will be given for all the other exams except Tamil and English. ஸோ அது மற்றது தவிர நீங்கள் கிளியராக அதுலேருந்து எடுத்து நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது வந்து ரூல்டுனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அன்ரூல்டுனா தட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ இதுலேயும் அதே தான் 20 லைன்ஸ்க்கு மிகாமல் எழுதுவது உத்தேசம். ஸோ அதுதான் கரெக்டான முறையாகவும் இருக்கும். With this, I hope you will be able to know what the answer sheet and how the answer sheets are. So with this, I hope உங்களுக்கு இது ஒரு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். So please subscribe to Tirunala Max YouTube channel and forward to your friends also this channel, and forward to all your friends to subscribe to our channel. I wish you all success in your examination, and subscribe to Tirunala Max YouTube channel and forward to your friends also about this channel. Thank you. Bye.